ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குங்க. உங்களில் பல பேர்த்துக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஓவராக ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இவி ஸ்பேஸில் ஏதோ பெருசாக பண்ணி கிழிக்க போகிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்து 1000 கோடிக்கு லோன்லாம் எடுத்திருப்பாங்க போல். கடைசியாக அவங்களோட இவி பிளான் போய் செக் பண்ணுனா வெறும் 3 ஒர்க்கர்ஸ் தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்கும் எதுவுமே நடக்கல போல். எந்த ஆக்டிவிட்டீஸுமே இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. ப்ரமோட்டர் அந்த காசெல்லாம் வச்சு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கி ராஜா மாதிரி வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பர்சனல் யூஸ்க்கு அந்த கேஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆனதுலேருந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 90% மேலே கிராஷ் ஆயிருக்குங்க. 1000 ரூபாய்க்கு மேலே இருந்த ஸ்டாக் வந்து இப்போ வெறும் 100 ரூபாய்க்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் டெய்லி லோயர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் 5 to 10 ரூபாய்க்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். இதில் நடுவில் போய் மாட்டினது எல்லாமே நம்ம அப்பாவி ரீட்டைலர்ஸ் தாங்க. இதில் பெரிய காமெடி என்னன்னா, அந்த ஸ்டாக்கை ப்ரமோட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே நாங்களாம் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிட்டோம், டாப்லேயே கரெக்டாக புக் பண்ணிட்டோம், நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலையா, புக் பண்ண சொல்லியிருந்தேனே எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசின போஸ்டே அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இவனுங்க பேசினதெல்லாம் நம்பி நம்ம மக்கள் வந்து லட்சக்கணக்கில் காசை கொண்டு வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. ஸோ என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தன் அங்கே 1.5 லட்ச ரூபா காசு போட்டு ஏமாந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் அது தெரிய வந்துச்சு. ஸோ அதான் மனசே கேட்கல, கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்களே வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போதைக்கு ஏதாவது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா வியூஸுக்காக அதை பற்றி பேசி உங்களை பலியாடாக்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும். கிரீட் வந்து உங்கள் தலைக்கு ரொம்ப ஏறி உங்களை டேக் ஓவர் பண்ணாமல் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். நீங்களோ ஆர் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இந்த ஸ்டாக்கில் ஹெவியாக லாக் ஆயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 பேரை சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. நன்றி.